தேவா நான் எதினால் விசேஷித்தவன். ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினா இது எதினா நீரோடு இது எதினார் நீர் என்னோடு பதினார். எதினார் இது எதினார் நீர் என்னோடு சென்று அந்தகாரம் சூழ்ந்து கொண்டது. பரிசுத்தமான அக்னி ஸ்தம்பம் செல்லுது. பகல் சென்று அந்தகாரம் சப்பா பவுடா ரெபே பகல் சென்று மைக்கமோ என் தேவன் தந்தாரே நல்ல மங்காத அபிஷேகம். எத்தனை பேர் அந்த ஆவில நிறைந்து என் தேவன் எனக்கு தந்தாரே. மங்காதே தந்தாரே நல்ல மங்காதே. என் தேவன் சொல்லுங்க சொல்லுங்க நல்லா. மங்காதே மாறாதே மேக ஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது. பாதை காட்ட பகல் எல்லாம் மேக ஸ்தம்பம் பாதுகாக்குது. பாதை காட்ட பகல் எல்லாம் மேக ஸ்தம்பம் மேக ஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது. அன்பான தேவன் என்னோடு வருவார் அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார் அது போதும் என் வாழ்விலே. தேவா நான் எதினால் விசேஷித்தவர். ராஜா நான் அதை தினம் யோசிப்பவர். தேவா நான் எதினால் விசேஷித்தவர். ராஜா நான் அதை தினம் யோசிப்பவர். எதினா இது எதினா நீர் என்னோடு கொண்ட தேவ ஜனம் வானம் பார்க்குது. ஆவல் கொண்ட கண்மாலையும் தாகம் கொண்ட சொல்லுங்க. தாகம் கொண்ட தேவ ஜனம் என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார். சந்தோஷம் நான் காணுவேன். என் ஏக்கமெல்லாம் ஆமென். என் ஏக்கமெல்லாம் சொல்லுங்க நல்ல ஆவில நிரம்பி என் ஏக்கமெல்லாம் வாழ்க்கையில கசப்புகள் கலந்துட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. வாழ்க்கையில கசப்புகள் கலந்துட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. சொல்லுங்க வாழ்க்கையில பயப்படாத. எத்தனை கசப்பான அனுபவங்களும் எத்தனை கசப்பான பாதைகளும் எத்தனை கசப்பான காடிகளும் உன் வாழ்க்கையிலே உன்னை தாக்க வந்தாலும் சர்வ வல்லவே அந்த மாறாவே அந்த காடியே அந்த கசப்பே மதுரமாய் 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 மாற்றுவாரே. ஓ வாழ்க்கையிலே ஓ வாழ்க்கையிலே கசப்புகள் நீங்க
நீங்க சொல்லுங்க. இப்ப மாறணும். அவராவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. பாராவின் நீரை அப்பா எல்லாரும் glory. பாராவின் நீரை நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றியே. நீர் என்னோடு தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. அபிஷேகம் எனக்குள்ளே நான் நாடி பாடி அபிஷேகம் நான் நாடி பாடி. ஓ ஹalleluya hallelujah 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 oh hallelujah 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 oh hallelujah 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 oh hallelujah. சீரைச்சாலை கதவுகளோ என் துதியினா ரப்பபபரே உச்சமோ ஆராதனை ரப்பபபபப துதி எல்லா சிறையிருப்புகளை இன்றைக்கு இப்ப அது மாற்றணும். சீரைச்சாலை சீரைச்சாலை கதவு அப்படி ஆராதி. ஓ பாதா ராதா தீடா ஓ ராபா பாபா ஓ அபிஷேகம் எனக்குள்ளே நான் ஆடி பாடி அபிஷேகம் அபிஷேகம் எனக்கு நான் ஆடி பாடி திடுவே. ஹalleluya hallelujah 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 oh hallelujah 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 habalesi iparabona oh hallelujah oh hallelujah saparare oh வானம் மண்டல பொல்லாத சேனைகள் எரிந்து சாம்பலாகிடும் நேரம். உண்மையாலுமே நீ ஆராதிச்சா, நீ துதிச்சா, நீ உண்மையா ஜெபிச்சா, நீ ஆவியோடு நீ உண்மையோடு சர்வ வல்லவரை நோக்கி நீ ஆராதிச்சா எரிந்து சாம்பலாகிடும் நேரமே. ஜெபத்தின் வல்லமை நுகங்களை முறித்து சாம்பலாக்கிடோ. ஜெபத்தின் வல்லமை அப்பா இதுடோவா ஓராபா பாபா சே ஓ ஜெபத்தின் வல்லமை நுகங்களை எரித்து சாம்பலாக்கிடோ. அப்பா யதோ ரபா சொல்லுங்க. துகங்களை முறித்திடும் வல்லமை பாவ கட்டுகளை ஓ நுகங்களை முறித்து
துரத்திடும் வல்லமை பாவ கட்டுகளை நோய்களை விரட்டி பேய்களை துரத்துள் தெய்வீக வல்லமை இறங்கட்டுமே நோய்களை ஆஹா ஓபா பாரா உராபா கப்பிராயா ஓ நோய்களை விரட்டி பேய்களை துரத்தும் பரலோக வல்லமை இறங்கட்டுமே 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 சாத்தானை துரத்திடும் வல்லமை அவனை மின்னாலை போ பாவங்களை போக்கி சாபங்களை நீக்கு பரலோக வல்லமை பாவங்களை போக்கி சாபங்களை அந்த விடுதலை ஆவியானவா அந்த விடுவிக்கிற ஆவியானவா போக்கி ஒவ்வொரு குடும்பங்கள் மேலே அப்பா இந்த சபையில நாட்டப்பட்டு என் மந்தைக்குள்ளாக அந்த விடுதலையின் அபிஷேகம் பாவங்களை போக்கி சாபங்களை எல்லாம் உடைக்கிற அந்த அக்கினி உடைக்கிற அந்த அக்கினி சிங்கத்தின் மேல் நடந்திடும் வல்லமை வாழ் சர்பங்களை மீதிட்டிடும் வல்லமை சிங்கத்தின் மேல் வல்லமை எத்தனான என்னையும் உத்தமனாய் மாற்றி சித்தம் செய்யும் வல்லமை இறங்கட்டுமே எத்தனான என்னையும் உத்தமனாய் மாற்றி சித்தம் செய்யும் வல்லமை இறங்கட்டுமே எம்மே ஆலே ஓபா யது யகசேகன் ஹalleluya ரபா யசாயோ அனல் மூட்டும் தேவா ஆருயிர் அன்பாரே அபிஷேகநாதா பேசு பேசு அந்த பரலோக பாஷையை பேசு உன் நாவை கட்டவிழ்கிறா உன் நாவை கட்டவிழ்கிறா ஒவ்வொரு நாவுகளில அந்த பரலோக பாஷையை கட்டவிழ்கிற அபிஷேகம் அக்கினி அபிஷேகோ இன்றே தாருமே அக்கினி அபிஷேகோ இன்றே சொல்லுங்க சொல்லுங்க அக்கினி அபிஷேகோ இன்றே நான் சுடராய் பிரகாசிக்க என் மேல் வாருமே நான் சுடராய் அப்பா அப்பா ஜீவ வசனமாகி அந்த அக்கினியை பிடித்து இந்த கோணலும் மாறுபாடுமான உலகத்திலே பிரகாசிக்க வைக்கிறேன் விடுதலையோடு நடத்துகிறேன் அந்த அபிஷேக நதி
ஆசே உபாதிரேசா எல்லாரும் ஒப்பு கொடுங்க. வேண்டாத பலகீனங்கள் என் ஆண்டவா முன்வைக்கிறே, வேண்டாத பலகீனங்கள் என் ஆண்டவா மீண்டும் தலை தூக்காமல், மீண்டும் தலை தூக்காமல் மாண்டு மடியட்டுமே, மாண்டு உகந்த காணிக்கையா ஒப்பு கொடுத்தேனையா, உகந்த காணிக்கையா ஒப்பு கொடுத்தேனையா, சுகந்த வாசனையா முகர்ந்து மகிழுமையா, சுகந்த வாசனையா முகர்ந்து. ஒரே ஒரு சரணம் எல்லாரும் சொல்லுவீங்களா? தகப்பனே உம்பீடத்தில் தகன பலியானே, தகப்பனே அப்பா தகனே, ஓ தகப்பனே உம்பீடத்தில் தகனே, ஓ அக்கினி இறக்கி விடோ. எலியாவின் தேவனே முற்றிலும் எரித்து விடோ, முற்றிலோ விடோ உகந்த கேயா ஷெபா சுகந்த பா 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 வேண்டாத பலகீனங்கள் என் ஆண்டவா உமக்கு பிரியமில்லாத ஒன்றும் என்னை ஆளாதபடி செய்க ஆண்டவரே. உமக்கு பிரியமில்லாத ஒன்றும் என்னை மேற்கொள்ளாதபடி இறக்க செய்க. உமக்கு பிரியமானதையே செய்ய விரும்புகிறேன். உம்முடைய சித்தம் அறிந்து உம்முடைய சித்தத்தையே செய்ய விரும்புகிறேன். என் சுய சித்தம் செத்து உம் சித்தம் எங்கள் வாழ்க்கையில நிறைவேற ஒப்பு கொடுக்கிறப்பா. உம்முடைய சித்தத்துக்காக வாழ இந்த ஜீவன் எனக்கு தந்திருக்கிறீங்கப்பா, எங்களுக்கு தந்திருக்கிறீங்க. இந்த ஜீவன் நம்முடைய சித்தத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறப்பா. நானே விலக நினைச்சாலும், நாங்களே விலக நினைச்சாலும் உங்களுடைய பிரசனம், உங்களுடைய அபிஷேகம், உங்களுடைய அக்கினி மதுளும் எங்களை காத்து நடத்த ஒப்பு கொடுக்கிறப்பா. உம்முடைய ஆண்டவரே சித்தத்தை அறிந்து ஓட அனுக்கிரக செய். இயேசுவின் சர்வ வல்லமையுள்ள நாமத்தினாலே ஆண்டவரே உம்முடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து அர்ப்பணிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென் ஆமென். எத்தனை பேர் சர்வ வல்லவரை மகிமைப்படுத்த விரும்புறீங்க? கைகளை தட்டி மகிமைப்படுத்துவோமா? I like say abide at the glory. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மீண்டுமாய் தேவன் நம்மோடு பேச அவர் சித்தம் கொண்டபடினால்
நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளில் கூட தேவன் நமக்கு தந்த விடுதலையின் தூதனுடைய அந்த நித்திய ஜீவனுள்ள வசனத்தின் திறவுகோலை ஒருவர் வாசிக்க கேட்கலாம். ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 10வது அதிகாரம், அதிலே வாசிங்க 17வது வசனத்தை. இஸ்ரவேலின் ஒளியானவர் அக்கினியும் அதன் பரிசுத்த அக்கினி ஜுவாலையுமாகி அப்பா சேக்கோ அட்டனஸ்பி. தேவன் ஒரு நேரத்தையும் ஒரு நாளையும் தீர்மானித்து அங்கே சொல்கிறார். ஒரே நாளிலே, அப்படிங்க ஒரே நாளிலே அவனுடைய முச்செடிகளையும் நெருஞ்சல்களையும் கைகளை தட்டி ராஜாவே யாப்பாக்கா தீடா இபாந்தோ பவுடமா அதல்கனா ரகத்தாயா. இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஆவில நிறைஞ்சு ஒரு காரியத்தை நல்லா அவர் நாமத்தை உயர்த்த போறோம். நான் ஆராதிக்கிற தேவன் என்னுடைய ஒளியானவர், என் வெளிச்சமானவர். நல்லா சொல்லுங்க பிள்ளைகளா, அவர் யார்? இஸ்ரவேலின் ஒளியானவர். சொல்லுங்க, இஸ்ரவேலின். அப்போ ஒளியான தெய்வம் எனக்குள் வாசம் பண்ணுவாரே, ஆனால் இருளின் சாபத்தின் வல்லமே தகர்க்கப்படும். அந்த யதா ஜகத்தி தைமன் பவன்சியா அந்தல் கடா அதகரி ரஹன்சியா. சொல்லுங்க, நல்ல ஆவில நிரம்பி சொல்லுங்க. என்ன சரி, 2வது ஆராதனைக்கு தூரமா இருங்க. முதல் ஆராதனைக்கு கொஞ்சம் எல்லாம் பக்கமா வாங்க. 2வது ஆராதனைக்கு தூரமா இருங்க. முதல் ஆராதனைக்கு பக்கமா வாங்க. தூரமா இருக்கிறதையே விரும்புறீங்களே. எவ்வளவு பக்கமா வரீங்களோ நீங்க தேவன் அவ்வளவா நெருங்க விரும்புறீங்கன்னு அர்த்தம். அந்த பிரச்சனத்துக்குள்ள வந்துருங்கோ. வேதம் சொல்லுது, அவர் யார்? இஸ்ரவேலின் ஒளியானவர். அவர் உனக்கு யாரா இருக்கிறாரு? வெளிச்சமா இருக்கிறார். வெளிச்சமா இருக்கிறாரு. அவர் வந்துட்டா என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா இருளும் என்னை விட்டு நீங்கி போய்விடும். நல்ல ஆவியில எடுத்து நல்ல ஆவிக்குள்ளாகி பாவாரிடாயிசே. ஆமென். அவர் அக்கினி ஆகி முட்செடிகளையும் காஞ்சோரிகளையும் ஒரே நாளிலே பட்சிப்பார். எப்போவாமா? ஒரே வாரமா? ஒரே மாதமா? ஒரு வருஷமா? ஆண்டவர் இங்கே விடுதலை குறித்து சொல்லுகிறார். அந்த நாளை குறித்து சொல்லுகிறார். ஒரு நாள்ல உன் வாழ்க்கையில இருக்கிற எல்லா முள்களை, எல்லா காஞ்சோரிகளை நான் உன்னை விட்டு நீக்குவேங்கிறாரு. எத்தனை பேரு அந்த முள் தான் சாபம். அந்த முள் தான் சாபத்தின் வல்லமை. முள் ஒரு நிலத்தின் முகத்தில் இருக்குமானால் நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் அந்த முள்ளின் வேதனையின் அனுபவம் உன் வாழ்க்கையில உண்டாகும். என் அருமையான மந்தையே, நீ நித்திய ஜீவனுள்ள வசனத்துக்காக வாழ அர்ப்பணிக்கப்பட்ட பிள்ளைகள். ஆதலால் இந்த தெய்வத்தை நான் ஸ்தோத்தரித்து அவர் நாமத்தை உயர்த்தி உங்களோடு கூட பேச தேவன் சித்தமானபடினால் அவர் நாமத்தை மகிமைப்படுத்துகிறார். இங்க வேதம் சொல்லுது, முட்செடியும் காஞ்சோரிகளும். இன்னைக்கு காலையில் ஒரு வசனத்தை வாச்சேன், என்ன ரொம்ப சந்தோஷப்படுத்துச்சு. அதை நீங்களும் வாசிக்கிறீங்களா? என்ன வாசிங்களே? எரேமியா 39.
எரேமியா 39:18 வாசிக்கலாம். உன்னை நிச்சயமாக விடுவிப்பேன், உன்னை நான் நிச்சயமாய் விடுவிப்பேன், நீ பட்டயத்துக்கு இரையாவதில்லை. அப்பா அத்தோ கவுடா கைகளை தட்டி ராஜாவே, ஆண்டவர் உனக்கு பிராமிஸ் பண்றாரு. ஆண்டவர் உனக்கு என்ன பண்றாரு? வாக்கு கொடுக்கிறார். என்ன சொல்றாரு? நான் உன்னை நிச்சயமா விடுவிப்பேன். இங்க பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, நீ நிச்சயமா விடுதலை ஆவேன்னு சொல்லுங்க. சொல்லுங்க, நீ நிச்சயமா விடுதலை ஆவே. நீ விடுதலையோட தான் நீ வாழ போற. நீ சுகத்தோட தான் வாழ போற. இனி ஆசீர்வாதமா தான் வாழ போற. நீ ஜெயத்தோட தான் வாழ போற. நீ தோல்வியோட நீ வாழ போறது இல்லை. பட்டயம் உன் வாழ்வில் நீ வருவது இல்லை. ஏன்னா விடுவிப்பேன் என்று வாக்களித்த தெய்வம் அவர் இறங்கி இருக்கிறார். கைகளை தட்டி ராஜாவே. எனக்கு அதுல ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு வார்த்தை என்ன, நல்லா ஏறி வந்துருங்க. அதுல பிடிச்ச ஒரு வார்த்தை எனக்கு வாசிக்கிறீங்களா? ரொம்ப ரொம்ப நம்மளை ரொம்ப எப்படி சொல்றது, அழகா எடுத்து நடத்தும். வாசிங்களா, 15 இருந்து வாசிங்க. இது போலாமல் எரேமியா இன்னும் காவல் சாலையில் முற்றத்திலே அடைக்கப்பட்டிருக்கிறார். இருங்க, எரேமியா எதில் இருந்தாரா? காவல் சாலையில. இன்னும் எரேமியாவுக்கு 5 காவல் அந்த பாதையில கடந்து போனார். 5 சிறையிருப்புல எரேமியா கடந்து போனார். அதுல ஒரு சிறையிருப்பு தான் இது. இன்னும் காவலில. யாரு காவலில? தீர்க்கதரிசி. யார் சிறையிருப்புல? கர்த்தருடைய வாய். யார் காவலில? அபிஷேகம் பண்ணப்பட்டவன். யார் காவலில? தாயின் கருவிலே உருவாவதற்கு முன்பதாக பெயர் சொல்லி அழைக்கப்பட்டவன். எரேமியா 1:5 படியா? I can't say. அப்படிப்பட்ட இந்த எரேமியா இன்னும் காவலில. ஆண்டவர் சொல்றாரு, இதுவரை நீ காவல் இருந்த, இதுவரை நீ சிறையிருப்புல இருந்த, இல்லடா மகன், நான் உன்னை நிச்சயமா விடுவிப்பேன். வாசிங்க, ரொம்ப பிடிக்கும், வாசிங்க. அவனுக்கு கர்த்தரால் உண்டான வசனம், நீ போய். இருங்க இருங்க இருங்க, இன்னும் காவலில. சொல்லுங்க சத்தமா சத்தமா. இன்னும் இன்னும் இன்னும். இப்ப அந்த வசனத்தை வாசிங்க. கர்த்தருடைய வசனம் என்னங்க என்னங்க? இன்னும் காவல்ல. காவல இருக்கிறவனுக்கு கர்த்தர் எதை அனுப்புறாரு? அவருடைய விடுதலையின் வசனம். அப்ப இன்னைக்கு நீங்களும் நானும் கேட்கிற இந்த தூதை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்றேன், நீ சிறையிருப்பில் இருக்கலாம். ஒருவேளை இன்னும் ஆண்டவரே இத்தனை காலமாயிற்று, இத்தனை வருடமாயிற்று, இத்தனை காலங்கள் ஓடிட்டு இன்னும் சிறையிருப்பா. இன்னும் சிறையிருக்கிற உன்னைத்தான் ஆண்டவர் சொல்றாரு, இனிமேல் நீ சிறையிருப்பில் இருக்க கூடாது. கர்த்தருடைய வசனம். எந்த வசனம்? மனுஷ வார்த்தை அல்ல, கர்த்தரின் வார்த்தை, விடுதலையின் வார்த்தை எரேமியாவுக்கு உண்டாயிற்று. எத்தனை பேர் ஆவியில இன்னைக்கு மேல வர்றீங்க? எத்தனை பேர் இன்னைக்கு ஆவியில ஏறுகிறீங்க? சிறையிருப்புல இருந்தாலும் சிறையிருப்பை மாற்றுகிறேன் என்ற தெய்வத்தின் வசனம் எனக்குள்ளாயே பற்றி அத்தடகதனா ரகத்தன பௌடா, அத்தடகடா ரகத்தன பௌடா, அத்தடகடா ரகத்தன பௌடா. புரியலையா? இன்னும் சிறையிருப்புல. எது சொல்லுது பிள்ளைகளே? அங்க 2 காரியங்கள் சிறையிருப்புல இருக்கு. அதை சொல்லி இன்னைக்கு உண்டான காரியத்துல போயிடும். சிதேக்கியாவும் சிறையிருப்புல இருக்கிறான், எரேமியாவும் சிறையிருப்புல இருக்கிறான். சிதேக்கியாவுக்கு சிறையிருப்பு அவனை கொன்னுச்சு. ஆனா அதே சிறையிருப்பு தான். ஆனா எரேமியாவை சிறையாக்க முடியல. ஏன்னா சிதேக்கியாவுக்கு கர்த்தருடைய வசனம் வரல. ஆனா எரேமியாவுக்கு விடுதலையின் வசனம் வந்தாயிற்று.
உங்களுக்கு? சிதேக்கியாவும் எதில் இருக்கிறான்? சிறையிருப்புல இருக்கிறான். அதே போல யார் இருக்கிறா? எரேமியாவும். ஆனா சிதேக்கியாவுக்கு அந்த சிறையிருப்பு அவனை கொன்னுச்சு. ஆனா எரேமியாவுக்கு அந்த சிறையிருப்பை கர்த்தர் மாற்றினார். இந்த இடத்துல சிதேக்கியாவா, எத்தனை முறை கர்த்தருடைய வார்த்தை வந்தாலும் மனம் திரும்பாத சிதேக்கியாவா, கடினப்படுத்தின சிதேக்கியாவா, கழுத்தை இறுக்கின சிதேக்கியாவா இருக்காதே. எரேமியாவை போல ஆண்டவரே உம்முடைய வசனம் வருமானால் அதை அறிக்கை செய்ய வேண்டுமானால் எந்த சிறையிருப்புக்குள்ள போக நான் தயார். அந்த நித்திய ஜீவன் உள்ள வசனத்துக்காக ஸ்தேவானை போல, என் தீர்க்கதரிசிகளை போல என் ஜீவனையும் பணைய வைக்க எனக்கு ஆண்டவரே பிரபு. மீண்டும் சொல்றேன், இங்க இருக்கிற ஒரு சில நபர்கள் மேல எரேமியா மேல விழுந்த ஒரு நெருப்பு ஓ மேல இறங்குது. நான் இன்னும் பார்க்கிறேன், இந்த சபை முழுவதும் அது பரவ விரும்புது. ஆண்டவர் சொல்றாரு, சிறையிருக்கிற உனக்குத்தான் விடுதலை இந்த தூதாய வசனம் உனக்குள்ள பிறக்கட்டும். எரேமியா 5:14 உன் வாயில இட்ட வார்த்தை அக்கினிடா பந்தா பௌடா ரகத்தனா. சிறையிருப்பை மாற்றுகிற வார்த்தை, சிறையிருப்பை மாற்றுகிற வார்த்தை, சிறையிருப்பை மாற்றுகிற வார்த்தை. நீங்க வேதத்தை எடுத்து வாசிச்சு பாருங்க. எனக்கு அது எப்படி சொல்றது, ஓடு கத்தி அழுதரலாமான்னு தோணும். சிதேக்கியாவும் சிறையிருப்புக்குள்ள போய் அவன் விடுதலை ஆக முடியல. ஆனா எரேமியா எத்தனை சிறையிருப்புக்குள்ள போனாலும் விடுதலை ஆக்கி எந்த தெய்வம் வெளியே கொண்டு வருவாரு. இன்னைக்கு ஆண்டவர் யாருக்கும் இந்த வார்த்தை அனுப்புறார், இன்னும் சிறையிருப்புல இருக்கிறேன்னு சோர்ந்து போகாதே. இந்த சிறையிருப்பு உன்னால் உண்டானதல்ல. நீ வசனத்து நிமித்தம், தேவனை நிமித்தம், அழைப்பின் நிமித்தம், அபிஷேகத்து நிமித்தம், தேவனுடைய தெரிந்து கொள்ள நிமித்தம் இந்த சிறையிருப்பு. பயப்படாதே, பயப்படாதே. உன்னை அழைத்தவர் ஜீவிக்கிறார், உன்னை அபிஷேகித்தவர் ஜீவிக்கிறார். விடுதலையின் தேவன் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஆவியில ஆவியில ரதகடகந்தல் கடரக தூணா அத்தன கடகா தகத்தன பௌடா. ஆவியில ஆவியில அநேகர் மேல அந்த வசனத்தின் கரம் ஓ மேல அசைவாடி வருது. நிச்சயமாய் நான் உன்னை விடுவிப்பேன். இவன் டெலிவரன்ஸ் விடாத விடாத. யாரு யாருக்கு 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 நிச்சயமா உன்னை அழைத்தவர் உன்னை விடுதலை ஆக்குவார், உன்னை விடுதலை ஆக்குவார். நீ விடுதலை ஆகிறே. நிச்சயமாய் நிச்சயமாய் உன்னை விடுதலை ஆக்குகிறவர், உன்னை விடுதலை ஆக்குகிறவர். நிச்சயமாய் நீ விடுதலை ஆவாய், நீ விடுதலை ஆவாய். வாசிங்க. அவனுக்கு கர்த்தரால் உண்டான வசனம், நீ போய் எத்தியோப்பியனாகிய எபேத்மெலேக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், ஒன்னு சொல்றேன், ஒரு சத்ரு உன்னை சிறையாக்க முடிஞ்சா, ஒருவேளை கர்த்தர் அனுமதிச்சா சரீரத்தை சிறையாக்க முடியும். தேவன் அனுமதிச்சா இந்த சரீரத்தை நீ சிறைக்குள்ள போட முடியும். ஆனா எனக்குள்ள தேவன் தந்த வசனத்தை, அந்த அபிஷேகத்தை, அந்த வல்லமையை, அந்த துதியை, அந்த ஆராதனையை நீ சிறையாக்கவே முடியாது. எத்தனை பேர் சொல்றீங்க, சிங்க கபியில் ஆராதிப்பேன், அக்கினி ஜுவாலையில் ஆராதிப்பேன், சிறைச்சாலையில் ஆராதிப்பேன். நான் எப்ப ஆராதிக்கிறனோ அது என் விடுதலையின் நேரம். நான் எப்ப ஜெபிக்கிறனோ அது விடுதலையின் நேரம். நான் மீண்டும் சொல்றேன்,
எரேமியாவை அவன் சிறையில போட முடிஞ்சது. எதை? சரீரத்தை. அது கர்த்தர் அனுமதிச்சா. எந்த தெய்வம் அனுமதிக்காம இத கூட நீ சிறையில போட முடியாது. அழைக்கப்பட்டவையா, இந்த ஜீவன் அவர் அழைப்புல இருக்கு. இந்த ஜீவன் அவர் தரிசனத்துல இருக்கு. இந்த வாழ்க்கை அவர் அபிஷேகத்தில் இருக்கு. இந்த ஜீவன், என் குடும்பம், இந்த மந்த, இந்த ஊழியம் அவர் தரிசனத்துல இருக்கு. அவர் அனுமதிக்காம முடிய கூட சிங்கக்கெபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கெபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர். சிங்கக்கெபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கெபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கெபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். ஓ சிங்கக்கெபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். ஓ எதிரிகள் என்னை சூழ வந்தாலும் தூதர் சேனையை கொண்டென்னை காப்பாரே. எதிரிகள் என்னை சூழ வந்தாலும் தூதர் சேனையை கொண்டென்னை காப்பாரே. ஆவியின் ஆயுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. ஆவியின் ஆயுத்தம் விழுங்குமே. அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர். ஆமா, yes, yes, Balabo. சிங்கக்கெபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கெபியோ வாசிங்க அந்த வசனத்தை. இதோ என்னுடைய வார்த்தைகளை இந்த நகரத்தின் மேல் நன்மையாக அல்ல தீமையாகியே வர பண்ணுவேன். அவைகள் அந்நாளிலே உன் கண்களுக்கு முன்பாக நிறைவேறும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இன்னைக்கு சொல்றேன், நீ சிறையில் இருந்தாலும் உன்னோட பேசுவார். நீ சிறையில் இருந்தாலும் உன்னோட இடைபடுவா. என்ன தூது தெரியுமா? விடுதலையின் தூது. எரேமியா, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம்டா. இந்த சிறையிருப்பு உன்னை ஒடுக்கி உட்கார வைக்க முடியாது. இந்த கட்டு உன்னை ஒடுக்கி கட்டி உட்கார வைக்க முடியாது. நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். ஆமே, வாசிங்க நேரல. ஆனால் அந்நாளிலே உன்னை தப்பு வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கவனிங்க பிள்ளைகளை, நான் மீண்டும் சொல்றேன். சிதேக்கியாவும் சிறையிலுக்கு போனா, அவன் பிள்ளைகளும் போனாங்க. எரேமியாவும் சிறைக்குள்ளதான் இருந்தான். ஆனா சிதேக்கியாவுக்கு கிருபை இல்லை. ஏன் தெரியுமா? அவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவே இல்லை. அவன் கர்த்தருடைய வசனத்துக்கு, கர்த்தருடைய வார்த்தைக்கு, தீர்க்கதரிசியின் வார்த்தைக்கு தன் கழுத்தை இறுக்கி தன் இருதயத்தை கடினப்படுத்தினான். முடிவு என்ன தெரியுமா? அவன் ஓட்டம் அதோட முடிஞ்சு. சிறையிருப்பிலிருந்து அவன் வெளியே வரவே இல்லை. அவன் பிள்ளைகள் கூட வரல. ஆனா எரேமியாவுக்கு சிறையிருப்பு இருந்தது.
கர்த்தர் 5 விதமான சிறையிருப்பிலிருந்து வெளியே கொண்டு வந்தார். இன்னைக்கு சிதேக்கியா இங்க இருக்க கூடாதுன்னு நான் விரும்புறேன். கர்த்தருடைய வசனத்துக்கு எதிர்த்து நிற்கிறது, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம தன் கழுத்தை இருக்கிறது, முரட்டாற்றம் பண்ற சிதேக்கியாக்கள் இருக்கவே கூடாதுங்கிற. அப்படி ஒருவேளை நீ இருந்தா, உனக்கு தான் சொல்றாரு, அப்படி நீ இருந்தா நீ நினைக்கிற மாதிரி இந்த ஓட்டம் அப்படியே ஓடிட்டு இருக்குன்னு நினைக்காத. சிதேக்கியாவுக்கு முடிவை கொண்டு வந்த சேனைகளின் கர்த்தர், எரேமியாவை விடுவித்த சேனைகளின் கர்த்தர். நீ சிதேக்கியாவை வாழ விரும்புறியா? இல்ல நீ எரேமியாவை வாழ விரும்புறியா? தீர்மானிச்சுக்க. இது கர்த்தருடைய வாயா நின்னு சொல்றேன். அவருக்கு மகிமை, நான் சிறுகணும், இந்த தெய்வம் பெருகணும். ஆல் glory to Jesus. கவனிங்க, நான் உன்னை என்ன பண்ணுவேன்? தப்புவிப்பேன். தப்புவிக்கிற நம்ம கூட இருந்தா நீ அக்கினில நடந்தாலும் வேக மாட்டப்பா. நீ ஆறுகளை கடந்தாலும் ஆறுகள் உண்மையில் புரளுவது இல்லப்பா. ஏன்னா நான் உன்னோட இருந்து உன்னை நான் வழி நடத்துவேன். வாசிங்க வாசிங்க. அந்நாளிலே உன்னை தப்புவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ பயப்படுகிற மனுஷரின் கையிலே ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை. யாருக்கு அந்த வார்த்தை வருது? நீ பயந்துட்டு இருக்கிற சில மனிதர்கள், சில மனுஷங்க, அவர்களுக்கு உன்னை கர்த்தர் ஒப்புவிப்பது இல்லை. எந்த காரியத்துக்கு நீ பயந்து இருக்கிற, எந்த காரியத்துக்கு நீ பயந்து காணப்படுற, எந்த விஷயத்துக்கு நீ பயந்து காணப்படுற, அந்த காரியத்துக்கு உன்னை அழைத்தவர், உன்னை அபிஷேகித்தவர், உன்னை தாயின் கருவில் பிரித்தவர், உலக தோற்றத்துக்கு முன்னாக உன்னை முன் குறித்தவர், அந்த கைகளுக்கு உன்னை விடுவது இல்லை. ஏன்னா நான் அவர் கரத்துல இருக்கிறேன். சொல்லுங்க, ஏன்னா அவர் கிருபைக்குள்ள இருக்கிறேன். ஏன்னா அவர் பிரசன்னத்துல இருக்கிறேன். ஏன்னா அவர் செட்டிக்குள்ள இருக்கிறேன். ஏன்னா அவர் நடத்திப்புக்குள்ள இருக்கிறேன். வாசிங்க, நேரில் வாசிங்க. உன்னை நிச்சயமாகவே விடுவிப்பேன். அப்பா கொஞ்சம் நல்லா இங்க அந்த வசனத்துல உங்க கைய அப்படியே வைங்க. எரேமியா 39:18 அப்படியே உங்க கைய வைங்க. சைகாஸ் பஹோல்சே வைங்க வைங்க. அது அப்படியே உங்களுக்கு சொந்தமாக்குங்க. அது உள்ள உனக்குள்ள எரியட்டும். நிச்சயமாய் நான் உன்னை விடுவிப்பேன். எந்த சாபமானாலும், எந்த சாப வல்லமையானாலும், எந்த சத்துருவானாலும், எந்த போராட்டமானாலும், எந்த பிரச்சனையானாலும் நான் உன்னை விடுவிப்பேன். ஏன்னா நான் உன்னை விடுவிக்கிற தேவன் நானே. கைகளை தட்டி அவர் நாமத்தே ஆமென். சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட். அம்மா, அப்போ இந்த எரேமியாவை குறித்து தேவன் என்ன சொல்றாரு? நான் உன்னை என்ன பண்ணுவேன்? ஆண்டவர் சொல்லாமல்ல, நான் உன்னை விடுவிப்பேன்னு சொல்லாமல்ல. ஏன் ஆண்டவர் அங்க நிச்சயமாய் ஏன் இந்த வார்த்தை சொன்னாரு? எரேமியாவுக்குள்ள ஒரு கேள்வி, எரேமியா மனதுல ஒரு கேள்வி. ஆண்டவரே, இந்த சரீரம் இப்படி மாறாதா? இந்த கட்டு மாறாதா? இந்த வேதனை மாறாதா? நான் இந்த கட்டுக்குள்ளேயே தான் ஆராதிக்கணுமா? இந்த சிறையிருப்புக்குள்ளேயே தான் நம்ம தேடணுமா? அப்ப ஆண்டவர் சொல்றாரு, எரேமியா, நான் உன்னை நிச்சயமா விடுவிப்பேன்டா. என் மகன், நான் உன்னை நிச்சயமா உன்னை விடுவிப்பேன். யாரு காதல் இந்த வார்த்தை வந்து உள்ள நுழைஞ்சு உன் இருதயத்துக்குள்ள போய் சிறையிருப்ப தொட்டு அதை
தகர்த்து உன்னை விடுதலைக்குள்ள நடத்துது. அவங்க மாத்திரம் ஒப்புக்கொடு. இவர் deliverance I can see. நீ விடுதலை ஆகற. இந்த வார்த்தை யாருக்கு கிடைக்குது? யார் உட்கொள்றாங்க? இந்த வார்த்தை யார் வாங்குறாங்க? இந்த வார்த்தை யார் மேல விழுகுது? இந்த வார்த்தை யார் மேல அசைவாடுது? இந்த வார்த்தை யார் ஆட்கொள்ளுது? இந்த வார்த்தை யார் ஆண்டு கொள்ளுது? ஏ பாக்கா துடாமாரியா அத்தல் கடா அடகஸ்வி ரபனியா எய்டகே யபோசியா வாங்க எரேமியா சொன்னா கிடைத்த உடனே உட்கொண்டு வாங்க இப்பா. யோபு சொன்னா நான் விரும்புகிற ஆகாரத்தை பார்க்கிறோம், அவர் வார்த்தையை உட்கொள்வேன். வாசிங்க. உன்னை நிச்சயமாகவே விடுவிப்பேன். நீ பட்டயத்துக்கு இரையாவதில்லை. நீ என்னை நம்பினபடியால் உன் பிராணனை உனக்கு கிடைக்க கொள்ளை பொருளாக இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சொல்லுங்களேன். சிறையிருப்புல நம்ம நம்பிக்கை யார் மேல தெரியுமா? நம்மை சிறையாக்கினவன் விடுவிப்பானாங்கிறது இல்ல, எந்த சிறையிருப்பிலும் என்னை விடுவிக்கிற அவர் மேல. நிச்சயமா நான் உன்னை விடுவிப்பேன். இந்த பிரசங்கத்துக்குள்ள போகும்பொழுது இந்த வார்த்தையை சொல்லித்தான் அனுப்புறாரு. ஆமென். சங்கீதம் 22:4 வாசிங்க. 22:4. அவர் உம்மிடத்தில் நீர் அவர்களை விடுவித்தீர். வாசிங்க. யாருங்க? யாரை விடுவிப்பாரா? நம்பிக்கையற்று சபை மேல ஆராதனை மேல கொஞ்சம் கூட விருப்பம் இல்லாம உட்கார்ந்துட்டு இருக்கிறவனுக்கு அல்ல, அவரையே நம்பி. யாருக்கு விடுதலை? யாருக்கு விடுதலை? யாருக்கு என்ன விடுதலை? சொல்லு பிள்ளைகளா, யாருக்கு சொல்லுங்க? யாருக்கு சொல்லுங்க? அவரையே. ப்ளீஸ் சொல்லுங்க. யாருக்கு விடுதலையின் தூது? திரும்ப வாசிங்க. எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை எங்க ப்ளீஸ் கம்பவுண்ட் சி. பிள்ளைகளா, மந்தைய எத்தனை பேர் சொல்றீங்க அவரையே நான் நம்பி உட்கார்ந்து இருக்கிறேன்? அவரை தவிர என் நம்பிக்கை இந்த உலகத்தில் எது மேலையுமே இல்லை. எத்தனை பேர் அப்படி உட்கார்ந்து இருக்கிறீங்க? அவரைத்தான் நான் நம்புறேன். என் நம்பிக்கையின் நாயகர் அவரே, என் நம்பிக்கையின் ஜீவாதிபதி அவரே நம்பி இந்த இடத்துல அமர்ந்து இருக்கிறேன். அவர் வார்த்தையை நம்பி, அவர் வல்லமையை நம்பி, அவர் நாமத்தை நம்பி, அவர் பாதத்தை நம்பி, அவர் ரத்தத்தை நம்பி, ஆவியானவராயே விடுதலையின் ஆவியானவரையே நம்பி, என்ற திருத்துவ தெய்வத்தை நம்பி, மரித்து உயிரோடு எழுந்து என் ஜீவாதிபதியை நம்பி உட்கார்ந்து இருக்கிறேன். சொல்லுங்க. எங்க பக்கத்து உட்கார்ந்து இருக்கிறாங்க 2 பேர், ஒருத்தர் 2 பேர் கையை பிடிச்சுக்கங்க. 2 பேர் கையை பிடிச்சுக்கங்க. நாங்க அவரையே நம்பி உட்கார்ந்து இருக்கிறோம். ஏன்னா பூமியில 2 பேர் ஒருமனப்பட்டா 2 பேர் கையை பிடிச்சு, 2 பேர் கையை பிடிச்சு, 2 பேர் கையை பிடிச்சு, நான் அப்பா கையை பிடிக்கிறேன். ஷப்பலாய் காத்தாரா ஓ ஷபானந்தரா. ஆவியானுடைய கரத்தை பிடிக்கிறேன், நீங்களும் அவர் கரத்தையே பிடிங்க. பக்கத்துல இருக்கிற கரத்தையும் பிடிச்சுக்குங்க. உண்மையே நம்பி உட்கார்ந்து இருக்கிறேன்பா. இந்த உலகத்துல எனக்கு நம்பிக்கைங்கிறதுக்கு என் இருதயத்துல ஒண்ணுமே இல்லப்பா. நீரே நம்பிக்கை.
நீரே என் நம்பிக்கை, நீரே என் நம்பிக்கை. இன்னைக்கு இருங்க உங்க எல்லாரும் மேல ஒரு தீர்க்க தரிசன ஆவியானவர். இந்த தீர்க்க தரிசன விடுதலையின் தூதை பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு சொல்லுங்க, நீங்க அவரையே நம்பி உட்கார்ந்து இருக்கிறதுனால கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்குவா. கீழ்படிங்க. பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து என்ன சொல்றீங்க? நீங்க அவரையே நம்பி உட்கார்ந்து இருக்கிறீங்க, அவர் உங்களை விடுவிப்பார். நீ தீர்க்க தரிசனம் ஒரு சொல்லு உரே பைடாய் சேமான். ஆமென். நல்ல ஆவியில நல்ல முகத்தை பார்த்து ஆவில நிரம்பி ஒரு தீர்க்கதரிசி எப்படி உரைப்பானோ, ஒரு தீர்க்கதரிசி எப்படி உரைப்பாலோ, கர்த்தருடைய வாயா இருக்கிறவங்க எப்படி உரைப்பாங்களோ அப்படி ஆவில நிரம்பி பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு சொல்லுங்க, நீங்கள் அவரையே நம்பி இருக்கிறபடியினால் அவர் உங்களை விடுவிப்பார். கைகளை தட்டி அம்மா இப்போதுக்கு நேரம் பத்தலையே. இன்னைக்கு தலைப்புக்குள்ள எப்படி போறதுன்னு தெரியலையே. அவரை நம்பினவர்கள் அவர் என்ன பண்றது இல்ல, கைவிடுறதே இல்லை. அவரை நம்பிட்டா அவர் என்ன பண்றது இல்லையா? can say abide not so conscious. அதனாலதான் ஆண்டவர் ஏசாயாவை கொண்டு தன் ஜனங்களுக்கு சொல்றாரு, அவர் இஸ்ரவேலின் ஒளியானவர், அவர் அக்கினி ஜுவாலையானவர். இனி உன் வாழ்க்கையில இருக்கிற, உன் ஜீவியத்தில் இருக்கிற அந்த முள்களை எல்லாம் அவர் ஒரே நாளில் பச்சித்து போடுவார். வாசிங்க. இஸ்ரவேலின் ஒளியானவர் அக்கினியும் அதின் பரிசுத்தர் அக்கினி ஜுவாலையுமாகி ஒரே நாளிலே. ஆமென். சரி, அவர் உங்களுடைய எல்லா முள்ள நீக்கிறதுக்கு எவ்வளவு நாள் டைம் எடுக்கிறேங்கிறாரு? அத எத்தனை பேர் நம்புறீங்க? சரி, அந்த நாள் எந்த நாள் சொல்லுங்க. எப்போ எப்போ? இல்ல அடுத்த வருஷம். இன்னும் ஒரு சில பேரை கேட்டா, எனக்கு எப்ப தோணுதோ அப்போ. உன்னை போறாரு சீக்கிரமா. கையை உயர்த்திட்டு தான் இருக்கிறேன். சொல்லுங்க எப்போ? ஒரே நாள்ல. இந்த விடுதலைக்கு தானே எத்தனை வருஷம் காத்திருந்தோம். இந்த விடுதலைக்கு தானே எத்தனை நாள் காத்திருந்தோம். இந்த விடுதலைக்கு தான் எத்தனை நாள் நம்ம போராடணும். இன்னைக்கு நீ விடலாமா? அப்பவே சொல்லிட்டாரு ஒரே நாள்ல. சிபாய் கமான். வாசிங்க வேகமா வேகமா. ஒரே நாளிலே அவனுடைய முள்செடிகளையும் நெரிச்சல்களையும் தகித்து பட்சித்தது. அவனுடைய, யாருடைய? உன் சத்துருடைய முள். உன் நிலத்துல முள் முளைச்சிருக்க கூடாது. உன் குடும்பத்துக்குள்ள முள் வந்திருக்க கூடாது. உன் வாழ்க்கையில ஒரு முள் உண்டாயிருக்க கூடாது. என் அன்பு தேவ பிள்ளைகளை, உன் வாழ்க்கையில முள்ளின் அனுபவம் வந்திருக்கவே கூடாது. உன்னை அவ எங்க கொண்டு வர்றார் தெரியுமா? முள்ளே இல்லாத ஏதேனுக்குள்ள கொண்டு வர்றார். முள் முளைக்காத ஏதேன். சொல்லுங்களேன். இன்னைக்கு ஆவில நிரம்பி நான் தீர்க்க தரிசனம் என்ற வார்த்தையை அவர் சொல்றது அப்படியே சொல்றேன். முள் முளைக்காத ஏதேனாக உன் வீடு மாறணும். முள் முளைக்காதே
எத்தனை முள் போட்டாலும், எத்தனை முள் இருந்தாலும், எத்தனை முள் முளைக்க முயற்சி பண்ணினாலும் முளைக்காது. ரபகத ஜகதனபு ஈத்தடகடக ஸ்ப்ரகா யாத்துரா ரபே. ஒரே நாளில் இன்னைக்கு, அதனாலதான் இந்த தலைப்பை மட்டும் உங்களுக்கு டச் பண்ணிட்டு நான் முடிக்க விரும்புறேன். என்ன தலைப்பு அப்படின்னா, அநேக சாபங்கள் உண்டு. அதுல முக்கியமா 5 விதமான முக்கியமான சாபங்கள் உங்களுக்கு முன்வைக்கிறேன். இந்த சாபங்கள் ஆகிய முள் நமக்குள்ள இருக்கு அப்படின்னா அதை பச்சிப்பார். சொல்லுங்க. ஆண்டவர் சொல்றார், இஸ்ரவேலுக்குள்ள அந்த முள் இருந்ததா? இருந்தது. அவனுடைய முள் இஸ்ரவேலுக்குள்ள இருந்தது. இந்த முள் எதுக்கெல்லாம் அடையாளம் அப்படின்னா நிறைய அர்த்தங்கள் சொல்லலாம். அதுல ஒன்று, சாபத்துக்கு அது அடையாளமா இருக்குது. இந்த முள் எதுக்கு அடையாளமா இருக்குன்னா, வேதனைப்படுத்துகிற துஷ்ட மனுஷனுக்கு அடையாளமா இருக்குது. துன்பப்படுத்துகிற துஷ்ட மனுஷனுக்கு அடையாளமா இருக்குது. சவுல் முள்ளாய் இருந்தவன். ஆண்டவர் சொல்றாரு, சவுலே சவுலே ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? தேவனையே துன்பப்படுத்துகிறாள். மனுஷனை விடுவானா? மனுஷனைத்தான் கொலையே பண்ணினாமனாச்சு. இன்னைக்கு நிறைய பேர் வீட்டுல கணவன்கள் முள்ளா இருக்கிறாங்க. இன்னைக்கு நிறைய பேர் வீட்டுல மனைவிகள் முள்ளா இருக்கிறாங்க. இன்னைக்கு நிறைய பேர் வீட்டுல பிள்ளைகள் முள்ளா இருக்கிறாங்க. இன்னைக்கு நிறைய வீட்டுல பெற்றோர்களே முள்ளா இருக்கிறாங்க. அந்த முள்ளை எடுத்து போடுறதுக்கு தான் அந்த முள்ளுக்கு நேரா வந்து கர்த்தர் நின்னார். இனி என் பிள்ளைக்கு என்ன பண்ணக்கூடாது? வேதனை படவே கூடாது. இன்னைக்கு நீங்க நினைக்கிறீங்க, உன்னை சொல்றேன் பாருங்களேன், அபிஷேகம் பண்ணப்பட்டவங்களை, ஆவில ஆராதிக்கிறவங்களை, உங்களுக்காக ஜெபிக்கிறவங்களை, உங்களுக்காக உத்தரவாதம் பண்றவங்களை, உங்களுக்காக கை உயர்த்துறவங்களை முள்ளா இருந்து வேதனைப்படுத்திடாதீங்க. அது கட்டின மனைவியா இருக்கலாம், கட்டின பிள்ளையா இருக்கலாம். அதுல வர்ற வேதனை உங்களால தாங்கவே முடியாது, சகிக்கவே முடியாது. அதனாலதான் வேதனை சொல்லுது, அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு விரோதமா தீங்கு செய்யாதபடி எச்சரிக்கையா இருங்க இருக்குது. உன் மனைவி அபிஷேகம் பண்ணப்பட்டவளா? தீங்கு செஞ்சிடாத. உன் கணவன் அபிஷேகம் பண்ணப்பட்டவளா? தீங்கு செஞ்சிடாத. ஏன்னா அந்த அபிஷேகம் பண்ணப்பட்டவங்களுக்கு விரோதமா நீ ஒண்ணும் பண்ண வேண்டாம், எதிர்த்து பேசினாலே சிக்கிக்குவ. பேதுருகிட்ட வந்து பொய் பேசினாங்க, செத்தே போனாங்க. மோசேக்கு முன்னாடி போட்டு அவர் தான் பேசுவாரா? எங்களோட கர்த்தர் பேச மாட்டாருன்னு மோசேக்கு விரோதமா பேசினாங்க, புறம்பே தள்ளினார். நான் என்னைக்குமே சொல்றேன், எகுத்து மட்டும் பேசினாங்க, சிக்கிக்குவேன். நான் தேவ மனுஷனா என்ன சொல்றேன், பயந்து சொல்றேன். அவன் தப்பே பண்ணாலும் அவனை கர்த்தர் பார்த்துக்குவார், நீ பேசாத. வேதம் என்ன சொல்லுது இங்க, நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா, ஆண்டவர் சொல்றாரு, ஒரே நாளில அந்த முள்ள நான் என்ன பண்ணுவேன்? எடுத்து நீக்கிடுவேன், பச்சிச்சுவேன். இன்றைக்கு சாபத்தின் அறிகுறிகள் 5 என்கிற தலைப்புல உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். சாபத்தில் இந்த 5 விதமான சாபங்களை தேவன் நமக்கு சொல்லிருக்கார், நான் நிச்சயமா விடுவிப்பேன். நல்ல ஆவியில ஆமென்.
சாபத்தின் அறிகுறிகளாகி 5 விதமான சாபங்களை பட்சிக்கிற அக்கினி, அதுதான் தலைப்பு. இந்த செய்தி முடிஞ்சாலும் யூடியூப்ல இருக்கு, நீங்க பார்த்துட்டே இருங்க, கேட்டே இருங்க. இந்த சாபத்தை பட்சிக்கக்கூடிய அக்கினி, அந்த முள்ளை பட்சிக்கக்கூடிய அக்கினி என்னென்ன 5 அதை வேகமா சொல்லிடுறேன். நேற்று முந்தானத்து வந்தவங்களுக்கெல்லாம் தெரியும். 1, மனதில் உண்டான சாபம். 2வது, சரீரத்தில் உண்டான சாபம். 3வது, குடும்பத்தில் உண்டான சாபம். 4வது, பொருளாதாரத்தில் உண்டான சாபம். 5வது, கனிகளால். என்ன கனி? கற்பத்தின் கனி, நிலத்தின் கனி. இந்த 5 விதமான சாபங்கள் நம்முடைய வாழ்க்கையில முள்ளா இருக்கா அப்படின்னு நீங்க கவனிக்கணும். மீண்டும் சொல்றேன், இந்த சாபத்தின் வல்லமை மனதில் இருக்கும், இந்த சாபத்தின் வல்லமை சரீரத்தில் இருக்கும், இந்த சாபத்தின் வல்லமை குடும்பத்தில் இருக்கும், இந்த சாபத்தின் வல்லமை பொருளாதாரத்தில் இருக்கும், இந்த சாபத்தின் வல்லமை அதாவது சன்னதிகளாகிய கர்ப்பத்தின் கனியில் இருக்கும். இந்த சாபத்தை முறியடிக்கலனா உங்களால விடுதலையோட ஓடவே முடியாது. அதனாலதான் 2 நாளும் இந்த சாபத்தை குறித்து தான் ஆண்டவர் எடுத்தார். அருமையான சகோதரி ஒருத்தங்க சாட்சி சொன்னாங்க. அந்த கட்டு உடைஞ்ச உடனே வீட்டுக்கு போயிருக்கிறாங்க. வீட்டுக்கு போன உடனே அந்த என்ன சொல்றது, அவங்களுக்கு போன அந்த மோஷன் எல்லாம் ரத்தமா விழுந்திருக்குது. சாபத்தை கர்த்தர் உடைச்சார். அவங்க மோஷன் போறாங்க, பூரா பிளட் கட்டி கட்டியா விழுகுதான். பயந்துட்டாங்களாம். ஆவியானவர் எப்படி சுத்திகரிக்கிறார் பாருங்க, எவ்வளவு ஆழமா சுத்திகரிக்கிறார் பாருங்க. நான் சொன்னது கொஞ்சம், எவ்வளவோ பிள்ளைகள். கன்னியாகுமரி இருந்து மக வந்திருக்கா, ரொம்ப கஷ்டப்பட்டா. எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. நான் பிரதரிய திட்டினேன், என்ன இவ்வளவு தூரம் சீரியஸாக விட்டுருக்கிறீங்க. அதுல ஒரு பெரிய சாட்சி என்ன தெரியுமா, ஆண்டவர் நான் உன்னை விடுவிப்பேன்னு சொன்னார்ல, அவளோட பேசியிருக்காரு. பிரதர் சொல்லியிருக்காரு, நேரம் அவங்க வீடு எங்க இருக்குன்னா ஊத்துக்குளி பக்கம் இருக்கு. அவங்க தம்பி அங்க இருக்காங்க, அவங்க அம்மா அங்கதான் இருக்கிறாங்க. ஆனா பிள்ளைக்கு சொல்லியிருக்காரு, நேரம் நீ சர்ச்சுக்கு தான் போகணும்னு. எங்க போக கூடாது? வீட்டுக்கு போக கூடாது. என்ன பிரதர் எங்க காண வர? எங்கடா? சரி, பிள்ளைய தூக்கிட்டு போயிட்டாரா? கவனிங்க, எங்க வரணும்னு சொல்லிட்டாரு, நேரம் சர்ச்சுக்கு தான் போகணும். அங்க விட்டு நீ என்ன பண்ணக்கூடாது? விளக்க கூடாது. பிள்ளை நேரம் இங்க வந்துட்டா. எனக்கே தெரியாது, திடீர்னு வந்துட்டா. நான் ஒரு டைம் சொன்னேங்கிறா, எனக்கே தெரியல. ஆனா பிள்ளைய கர்த்தர் நேற்று இருந்த நிலைமைய பார்த்தா ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஸ்டேஜ் வேற ஸ்டேஜ் போயிட்டாலேன்னு தோணுச்சு. ஆனா தேவன் அழகா அந்த கட்டை உடைச்சு எடுத்தாரு பாருங்க. 2 நாள் அழகா அற்புதமா உடைச்சு எடுத்தாரு. இன்னைக்கு அவன் முகம் பிரகாசமா இருக்குது. இன்னும் விடுவிப்பார். அப்போ இந்த மனதுல, இந்த சரீரத்துல, இந்த குடும்பத்துல, பொருளாதாரத்துல, கர்ப்பத்துல உண்டான சாபங்களை தேவன் அந்த முட்களை ஒரே நாளிலே பட்சிக்க விரும்புகிறார். அதனாலதான் அந்த முதல்ல மனதில் இருக்கிற சாபங்களை, அந்த அறிகுறிகளை நம்ம பார்க்கணும். இந்த அறிகுறிகள் நமக்குள்ள இருக்கா அப்படின்னா உடனே நீ விடுதலைக்குள்ள ஓடிவா. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 15 அறிகுறிகளை நான் உங்களுக்கு வேகமா சொல்ல போறேன். இந்த 15 அறிகுறிகளை நீங்க இறுக பிடிச்சுக்கிடுங்க. பிடிச்சு இன்னைக்கு அந்த முள்ளை என் மனதில் இருந்து,
எங்க குடும்பத்தின் மனதில் இருந்து, என் கணவனுடைய மனதில் இருந்து, என் மனைவி என் பிள்ளைகளுடைய மனதில் இருந்து இன்றைக்கு எடுத்து போடுவீராக என்று சொல்லு. அந்த சாபத்திலிருந்து விடுதலையாகணும். முதலாவது, இந்த மனதில் உண்டான சாபத்தின் அறிகுறிகள் ஒன்று, இருமனம். என்னங்க? என்னது? இந்த சாபம் ஒரு மனுஷன் மேல இருக்கு அப்படின்னா, நான் சொல்றது எப்பவாவது ஒரு டைம் வர்ற இருமனம் இல்லை, எப்பவுமே வர்ற இருமனம், தொட்டதுக்கெல்லாம் வர்ற இருமனம். ஏன்னா இந்த சாபம் இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள இருந்ததுனாலதான் தேவன் எலியாவை அனுப்புறார். எதுக்கு தெரியுமா? இந்த இரு மனதின் கட்டை உடைக்க. 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 21வது வசனம் சொல்லுகிறது, எந்த மட்டும் குந்தி குந்தி நடப்பீர்கள், கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்க, பாகால் தெய்வமான அவனை பின்பற்றுங்க, எந்த மட்டும் இரு நினைவுகளா இருப்பீங்க. இந்த சாபம் இருந்ததுன்னா அவன் புத்தி, அவங்க புத்தி, அவங்க சிந்தை எப்பவுமே இருமனம் தான். எப்பவும் இருமனம். வாசி அடுத்தது, அவிவிசுவாசம். வேகமா கட 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 கடன்னு சொல்றத மனதில் வச்சுக்கணும். 5 நிமிஷத்துக்குள்ள முடிக்கிறேன், டைம் இல்லை. நம்பிக்கையற்ற தன்மை. அடுத்தது சந்தேகம். அடுத்தது எதையும் அறிய முடியாத நிலை. அடுத்தது பயம், திகில். அடுத்தது புத்தி மயக்கம். அடுத்தது எந்த காரியத்திலும் நாட்டம் இல்லாமை, விருப்பம் இல்லாம, ஒருவேளை விருப்பம் இருந்தாலும் அதை செய்ய முடியாம. அசுத்தமான எண்ணங்கள். இச்சையான எண்ணங்கள். மன்னியாத தன்மை. மறக்க வேண்டியதை மறக்காம நினைவில் வைப்பது. நினைவில் வைக்க வேண்டியதை மறந்து போகுதல். பெருமையான எண்ணம், மேட்டுமையான எண்ணம், பொருளாசை, நான் பாவி, நான் தோற்று போனவன் அல்லது தோற்று போனவள். 15. நான் ஒரு சின்ன பார்ட் தான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். நான் இதை கொஞ்சம் கூர்மையா உங்களை சுத்திகரி பிரேயர்ல எடுக்கிறேன். அதனால இந்த வெள்ளி சனி ஞாயிறு நடக்கிற இந்த குடும்ப ஜெபத்துல முழுக்க முழுக்க அந்த சாப கட்டை உடைச்சு நீ அபிஷேகத்துக்குள்ள ஏறி வரணும். அதுதான் 16. சரி, ரைட், ஓகே. நான் இப்போ சொல்றேன், ஒரு பாட்டு தான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இந்த 16 வல்லமைகளை நீங்க உடைக்கணும், அதை நீக்கணும். இந்த முள்ளை உங்க வாழ்க்கையிலிருந்து தேவன் பச்சிச்சு போடணும். இது சொல்றேன், இது எல்லாம் உன்னை துன்புறுத்துகிற முள்கள், உன்னை வேதனைப்படுத்துகிற முள்கள், உன்னை ஒடுக்குகிற சாபத்தின் முள்கள்,
உன்னை செயல்பட முடியாத பாத்திரமாய் உன்னை மாற்றுகிற முள்கள், உன்னை மகிமையான உன்னத ஆசீர்வாதமான ஜீவியத்துக்குள்ளே உன்னை போக விடாதபடி உன்னை முடக்கி போடுகிற முள்கள். இந்த இருமனம் மிகப்பெரிய ஒரு கட்டி. இதுல எல்லாமே பெருசுதான். அதுல ஒண்ணு இருமனம். இந்த இரு மனம் உள்ளவன் நிலை அற்று திரிகிறானா. அவன் எப்படி இருக்க மாட்டான்? ஸ்டடியா இருக்க மாட்டான். அவன் நட we can't see ஒழுக்கமா இருக்காது. வேதம் சொல்லுகிறது, எந்த மட்டும் இரு நினைவுகளாய் குந்தி குந்தி நடப்பீர்கள். இப்ப இவன் நட குந்தி குந்தி, அனலும் இல்ல குளிரும் இல்ல, வெது வெதுப்பு. ஒண்ணு குளிரா இருந்தா அவனை சரி பண்ணலாம், அனலா இருந்தா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இன்னும் அவன் அனலாக்கலாம். ஆனா வெது வெதுப்பா இருக்கிறவன் சுகபோகக்காரன், ஒண்ணுமே பண்ண முடியாது. அபிஷேகம் பண்ணப்பட்ட போதிலும் சாலமோன் சுகபோகக்காரன். சுகபோகமாய் வாழ்கிறவள் உயிரோடு செத்தவன் செத்தவள். எனக்கு சுகம் வேணும். ரொம்ப ஆபத்தான சாபமான முள்கள். இங்க வேதம் சொல்லுது, இந்த இருமனம் நமக்குள்ள வெளியேறணும். ஒன்னு சொல்றேன், ஏன் ஆண்டவர் எலியாவை அனுப்பினார்னா, நேற்று தினத்தில் சொன்னேன், இருமனம் என்கிற சாபமாகிய அந்த முள்ளை தகர்க்கத்தான். ஏன் பலிபீடத்தை செப்பனிட சொன்னா, ஏன் அக்கினி இறக்கினா? அவங்க இரு நினைவா இருக்கிறாங்க. கர்த்தரும் தெய்வங்களா, பாகாலும் தெய்வங்களா இல்ல, நான் ஆராதிக்கிற என்ற தேவன் ஒருவரே மெய்யான தேவன். ஆமென். அப்போ இந்த இரு மனதை நீங்க உங்க வாழ்க்கையில் இருக்கிற அந்த முள்ளை எடுத்து போடுங்க. எதுக்கு எடுத்தாலும் இருமனம். செஞ்சிருக்கலாமா வேண்டாமா, செய்யலாமா வேண்டாமா, போலாமா வேண்டாமா, ஜெபிக்கலாமா வேண்டாமா, எல்லாத்துக்கும் வரும். சாப்பிடலாமா வேண்டாமாங்கிற எண்ணம் மட்டும் வராது. எல்லாமே எதற்கு எடுத்தாலும் இருமனம். வாங்கிருக்கலாமா வேண்டாமா, இட் இஸ் மைண்ட். எப்பவுமே இந்த இருமனதில் இருக்கிறவங்க நிலையற்று தெரிகிறவங்க. அவன் பேச்சு ஒழுக்கமா இருக்காது, அவன் நட ஒழுக்கமா இருக்காது, அவன் செயல்கள் ஒழுக்கமா இருக்காது. இன்னைக்கு கேட்டா நல்லா இருக்கிறான், நாளைக்கு கேட்டா வேற மாதிரி இருப்பான். ஏன்னா அவன் இருமனம் உள்ளவன். ஏன்னா அவன் முள்ளில் இருக்கிறான், சாபத்தில் இருக்கிறான். இந்த சாபமாகிய முள்ள இன்னைக்கு தெய்வம் பட்சிக்கணும். இருமனங்கிறது உனக்கு வரவே கூடாது. வேதம் சொல்லுது, யார் பர்வதத்துக்கு ஏறுவா? தன் ஆணையிட்டதுல நஷ்டமே வந்தாலும் செலுத்த தாமதிக்காதவன். ஒரு வார்த்தை, அபிஷேகம் பண்ணப்பட்ட அடையாளம் என்ன தெரியுமா? ஒரு வார்த்தை சொல்லிட்டா இன்ன வரலும் பசங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க? என்கிட்ட வார்த்தை வாங்கத்தான் போராடுவானுங்க. ஏன்னா அவனுங்களுக்கு தெரியும், நான் சொல்லிட்டேன்னா செஞ்சிருவேன். அப்பா நீ சொல்லிட்டப்பா சொல்லிட்டப்பா சொல்லிட்டப்பான்ட்டு சொல்லி நோண்டிக்கிட்டே இருப்பானுங்க. வாக்கு கொடுத்தா நஷ்டமே ஆனாலும் அவன் தான் பரத்துக்கு ஏறுவேன். பொருத்தனை பண்றதுக்கு முன்னாடி யோசி, அதுக்கப்புறம் தாமதிக்காதன்னு இருக்குது. யாக்கோப்பு பொருத்தனையோட நிப்பாரு, செய்ய மாட்டார். ஆண்டவர் இறங்கும் போது என்ன தெரியுமா சொன்னாரு? நீ பொருத்தனை பண்ணின தேவன் நான் வந்திருக்கிறேங்கிறாரு. அதனுடைய அர்த்தம் என்ன? நம்ம ஒரு காரியத்தை செய்யணும், இப்படி இருக்கணும், இப்படி ஜெபிக்கணும், இப்படி ஆராதிக்கணும்னு நினைச்சிட்டீங்கன்னா அது எதுவா இருக்கட்டுமே அதை செஞ்சிரு. நஷ்டம் வந்த கர்த்தர் பார்த்துக்குவார். என் தேவனுக்காக உயரையே நஷ்டமாக்க ரெடியா இருக்கிறோம். இன்னும் அந்த பொருள் இந்த வாழ்க்கை பவுல் சொல்ற, லாபமானதையும் நஷ்டமாய் கருதுகிறேன். இருமனம் மட்டும் நமக்கு ஆகவே ஆகாது. பிஜே சபைய ஜனமே மந்தைய ஒரு வார்த்தை சொல்லு, இருமனம் என்கிற சபிக்கப்பட்ட முள் எனக்குள்ள வேண்டாண்டவரே. நான் கர்த்தர் எடுத்து இந்த ஒன்றை கேட்டேன், அதைவே நாடுவேன்.
என் பேச்சு, என் சிந்தை, என் நட, ஒரு விஷயத்துல காரியத்துல கைய வச்சுட்டா பின்னிட்டு பார்க்காத ஜீவியம். இருமனம் உள்ளவன் பாருங்க, காலை வைப்பான், அடுத்தது இங்க காலை வைப்பான், ஆத்திலையும் இருப்பான், சேத்துலையும் இருப்பான். ஆனா ஒரு மனம் உள்ளவன் உயிரே போனாலும் காலை வச்சதுதான், கலப்பில கை வச்சதுதான், பின்னிட்டு பார்க்கவே மாட்டான். அப்படி ஒரு அனுபவம், அப்படி ஒரு சூழ்நிலை, அப்படி ஒரு போராட்டம் வந்தாலும் அப்பாடு கூப்பிடுவான். என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். இந்த மனதில் உண்டான சாப வல்லமை அந்த முள் உடைக்கப்படணும். ஒரு ஜோம் பண்ணுங்க, ஏன்னா இத்தனையும் எடுக்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்லை. ஆனால் கடன்னு உங்களுக்கு ஒரு சின்ன காரியத்தை சொல்லிடுறேன். அடுத்த வாரத்தில் அதை எல்லாத்தையும் பிடிப்போம். சுத்திகரிப்பு பிரேயர்ல, குடும்ப சுத்திகரிப்பு, அந்த விடுதலை ஜெபத்தில் பிடிச்சிருவோம். நான் மீண்டும் சொல்றேன், இருமனதை எத்தனை பேருக்குள்ள அந்த தாக்கு இருக்கு? இல்லைன்னு ஒரு பேர் சொல்ல முடியாது, நான் கூட சொல்ல முடியாது. ஒருவேளை எனக்கு ஏதாவது ஒரு விதத்துல தோணலாம், தூண்டலாம், ஏவலாம், இல்ல இருக்கவே கூடாது. எல்லாரும் ஒரே ஒரு வார்த்தை, அவிவிசுவாசம், நம்பிக்கையற்ற தன்மை, அடுத்தது சந்தேகம். எதுக்கு எடுத்தாலும் சந்தேகம் தான் வாழ்க்கையில, எதுக்கு எடுத்தாலும் சந்தேகம். அடுத்தது எதை குறித்தும் அறிய முடியாத நிலைமை. ஐயோ, இது பயங்கர ஆபத்து. வேதம் சொல்லுது, இஸ்ரவேல் ஜனங்க இப்படி மாறினாங்க. சத்துரு மாத்திரம் தெரியுமா? அவங்க நன்மைய தீமை நினைச்சாங்க, தீமைய நன்மை நினைச்சாங்க, கசப்ப தித்திப்பு நினைச்சாங்க, தித்திப்ப கசப்பா நினைச்சாங்க. இன்னைக்கு சொல்றேன், நமக்கு இனிப்பது தேவ சமூகம், ஆனா அநேகருக்கு அது கசப்பா கூட இருக்கலாம். ஆனா வெளியே சுத்துறது போறது அது அவனுக்கு இனிப்பா இருக்கும். இன்னைக்கு சொல்றேன், அந்த அனுபவத்துக்குள்ள மட்டும் தயவு செய்து போயிடாதீங்க. ஐயோ, அது பயங்கரம், எதையுமே அறிய முடியாது. இப்ப 1000 கிட்ட சொன்னாலும் 1000 பேசுறாலும் புரிஞ்சுக்க முடியாது. அவங்களை எப்படி விடுவிப்பீங்க? அந்த அப்படிப்பட்ட மதிகெட்டவனை நீங்க என்ன பண்ணுவீங்க? வேதம் சொல்லுது, கண்ணார கண்டும் காதார கேட்டும் உணர்வில்லாம இருக்கிறாங்க. கானானுக்குள்ள அவங்க போகவே இல்லை. முடிக்கிறேன். அடுத்தது எதையுமே, அடுத்தது பயமும் திகிலும், எப்பவும் பயம். இதுக்கு எல்லாத்துக்கும் வசனம் இருக்கு, நான் பிற்பாடு உங்களுக்கு டைம் இல்லை சொல்லிடுறேன். எதுவும் சொல்லுது, எப்பவும் பயம் திகில், தொட்டதுக்கெல்லாம் பயம். செத்துருமா, ஏதாவது ஆயிருமா, பிள்ளைங்க போறாங்க ஏதாவது ஆயிருமா, வீட்டுக்காரர் போறாரு ஏதாவது ஆயிருமா, இல்லை நான் இப்ப வீட்டுக்கு போறேன் கரெக்டா போய் சேருவேனா, ஆண்டு கொண்டுட்டே இருக்கும். ஏதாவது ஒரு சின்ன மயக்கம் வந்தா கூட எனக்கு அதுவா, இது ஒரு சாபமுள். அடுத்தது புத்தி மயக்கம். இந்த மயக்கத்துல 5 விதமான மயக்கம் இருக்கு. நித்திர மயக்கம், ஐஸ்வர்யத்தின் மயக்கம், பொருளாசையின் மயக்கம், துர்க்கிரிகளாகிய மயக்கம், வேசித்தன மயக்கம், மதுபான மயக்கம், இப்படி 5 விதமான மயக்கங்கள் இருக்கு. இந்த புத்தி மயக்கத்துல சிக்கினா மிகப்பெரிய ஆபத்துல போய் சிக்கிடுவாங்க. அடுத்தது எந்த காரியத்திலுமே விருப்பம் இருக்காது அவங்களுக்கு ஒரு காரியத்துல மட்டும்தான் விருப்பமா இருக்கும். அவன் எதுல மயக்கப்பட்டிருக்கிறானோ அதுல மட்டும்தான் அந்த என்ன மந்திரி சுட்ட கோழின்னு சொல்லுவாங்கல்ல, சுத்திக்கிட்டே இருக்கும். அவன் வேலை செய்யறப்பும் தூங்கும் பொழுது இருந்தாலும் நடந்தாலும் அந்த சிந்தையிலேயே இருப்பான். பைத்தியம் முடிச்சவன் அதுலயே தான் இருப்பான். என்ன அடுத்தது பாருங்க, அசுத்தமான எண்ணம். எப்பவுமே நல்ல எண்ணம் வரவே வராது. நல்ல எண்ணம் தோணும், எனக்கு உள்ள என்ன இருக்கு அதுதானே வெளிப்படும். எப்போ சொப்பனம் கூட தவறாத்தான் வரும். இது சாபம். அடுத்தது இச்சையான எண்ணம். எதை பார்த்தாலும் இது இச்சிக்கக்கூடிய அந்த பார்வை, அந்த எண்ணம் சாபம். அடுத்தது மன்னியாத தன்மை. இவங்களை மன்னிச்சிடணும். இவங்க தப்பு செஞ்சு என்ன பண்ணிடணும், எவ்வளவு பெரிய தப்பு பண்ணுவாங்க, நம்ம என்ன பண்ணிடணும், அவங்க நமக்கு வசனம் சொல்லுவாங்க, நான் தப்பு செஞ்ச நீ மன்னிக்கணும். நீ யாரு? ஆனா நீ யாரு?
அட பேயே நீ யாரு? என்ன என்ன உண்மைதானே? இவங்க தப்பு பண்ணா நம்ம மன்னிக்கணுமா? அவங்க அது நம்ம தப்பு பண்ணா மன்னிக்க மாட்டாங்களா? சாபங்க, பயங்கர சாபம். அடுத்தது மறக்க வேண்டியதை என்ன பண்ண மாட்டாங்க. இப்ப நான் சொல்றேன், இப்ப நான் ஒரு உதாரணம் சொல்றேன். இப்போ ஒரு தப்பு பண்ணிட்டாங்க, அவங்க என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கறாங்க, மறந்துடணும். ஏன்னா என் அப்பா என்ன தெரியுமா பண்றாரு, நான் ஆண்டுட்டு போய் அப்பான்னு உடஞ்ச உடனே அந்த பாவத்தை மன்னிச்சு பின்னிட்டு சமுத்திரத்தின் ஆழத்துல போட்டு அதை எண்ணாது இருக்கிறாரா. நீ ஆண்டுட்ட மன்னிப்பு கேட்டேன்னு வச்சுக்கிடுவேன், அதுக்கப்புறம் நீ போய் ஆண்டுட்ட நின்னா நீ அப்படி ஒரு செஞ்சதா அவருக்கே தெரியாது. அப்படி நம்ம இருக்கணும். ஆண்டுட்ட கேட்பான், ஆண்டவர் எவ்வளவு வேணாலும் மன்னிக்கிறதுக்கு இருதயத்தை பக்கு வச்சிட்டீங்க, ஆனா இன்னும் மறக்கிறது நான் இன்னும் தேரல. இது ஒரு சில நேரங்கள்ல அந்த எண்ணம் நமக்குள்ள வந்துடும். அடுத்தது நினைவுல வைக்க வேண்டியவங்க என்ன பண்ண மாட்டாங்க, வசனத்தை வைக்க மாட்டாங்க, நல் வார்த்தையில வைக்க மாட்டாங்க, விடுதலையின் வார்த்தையை வைக்க மாட்டாங்க, இந்த ஆலோசனையை வைக்க மாட்டாங்க, இந்த உண்மையான ஜீவிய விடுதலை தேற்ற ஜீவியத்தை வைக்க மாட்டாங்க. ஆனா பேத்தன எண்ணமெல்லாம் மறக்காம வச்சிருப்பாங்க. சாபம். It is fine. பெருமையான எண்ணம், எல்லாத்திலுமே பெருமை, ஒரு மண் இருக்காது பெருமை. அதாவது ஒரு விஷயம் சொல்றேன் பாருங்க, பெருமையில நிறைய விஷயம் இருக்கு. ஆவிக்குரிய பெருமையும் இருக்குது, பூமிக்குரிய பெருமையும் இருக்குது, சரீர பிரகாரமான பெருமை இருக்குது, மற்ற எல்லா விதமான காரியத்துல பெருமை இருக்குது. படிப்பை குறிச்ச பெருமை, பணத்தை குறிச்ச பெருமை, அழகை குறிச்ச பெருமை, என்ன பலத்தை குறிச்ச பெருமை, எவ்வளவோ பெருமையில எவ்வளவோ இருக்குது. ஆனா ஒண்ணு சொல்றேன், எந்த பெருமையானாலும் கர்த்தர் அதை எகுத்து நிற்கிறார். ஆண்டவரே ஒண்ணே ஒண்ணு சொல்வேன், என்கிட்ட எதை நிக்கிறீங்களோ இல்லையோ முதல்ல பெருமைங்கிறது வரக்கூடாது. ஏன் பவுலுக்குள்ள ஒரு முள்ள வச்சாரு தெரியுமா? நீ உன்னை உயர்த்தவே கூடாது, ஏன்னா உன் மேல நான் வச்சிருக்கிற அழைப்பு அபிஷேகம், உன் மேல நான் கொண்டு செய்யற காரியம் பெருசு, அதனால அந்த முள்ள வச்சாரு. பெருமையான வார்த்தை. என்ன அற்புதம் நடந்தாலும் இங்க ஒண்ணுமே தோணாது, எவ்வளவு பெரிய ஸ்டேஜில் போய் உட்கார்ந்தாலும் ஒண்ணுமே தோணாது. ஏன்னா நான் எங்கிருந்து வந்தேங்கிறது நமக்கு தெரியும். இந்த சாபத்தை மேட்டுமையான பார்வை இல்ல சாபம், நான் பாவி, நான் தோற்று போறவன், இதெல்லாம் வரவே கூடாது. நான் பாவி உண்மைதான், அவர் ரத்தம் மேல இருக்கு. நான் கேட்கிறேன், இன்னைக்கு யார் நம்ம பாவம் செய்யாம இருக்கிறோமா? ஏதோ ஒரு விஷயத்துல இடறோம், ஆனா உணர்த்துகிற ஆவியானவர், உணர்த்தி நடத்துகிற ஆவியானவர், என்னை விடுவித்து என்னை அருமையா அற்புதமா அழகா நடத்துகிற ஆவியானவர் என்னை விடுறதில்லை, என்னை சரி பண்ணி விடுகிறார். இந்த 16 காரியத்திலிருந்து நீங்க என்ன ஆயிரணும் சொல்லுங்க. இந்த முள்ளில இருந்து விடுதலை. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க பாப்போம். அந்த ஒரு வசனத்தை வாசிங்க, நிச்சயமாய் நான் உன்னை விடுவிப்பேன், நிச்சயமா நான் உன்னை விடுவிப்பேன்.